ஒரு வீடு வாங்குறப்ப நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமோஷனலோட வீடு வாங்கக்கூடாது. ஒரு வீடு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கணும், ரொம்ப இல்ல நம்ம விட்டு தூரமா இருக்கணும், இல்ல நான் இந்த வீடு வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், நீங்க சொந்தமா ஸ்டே பண்ண போற ஒரு வீடா இருக்கட்டும், முதல்ல உங்களோட கேப்பபிள் என்னது, உங்க கேப்பபிளுக்கு என்ன மாதிரியான ஒரு வீடு வாங்க முடியும். சோ இது எல்லாத்தையுமே நீங்க பாக்குறப்ப இந்த வீடு உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா அப்படின்றத ஃபில்டர் பண்ணணும். சோ ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்ற வகையில எஸ் a லீகல் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் அவுட் ஆஃப் தேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த வீடு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சோ இந்த வகையில நம்ம என்ன விஷயத்தை முன் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுசஸா இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்க போறீங்க. இந்த ப்ராஃபிட்டை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்க. அதுவே உங்க சொந்தமா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, நீங்க ஸ்டே பண்ண போறீங்க அந்த வீட்ல அப்படின்னா, அது உங்களுக்கு எந்த வகையில சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நீங்க உங்க கருத்தை முன்வைங்க. சோ இது இல்லாத எனக்கு இந்த வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம்.